அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் சின்ன செய்திய வந்து முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறமா பெரிய செய்திகளுக்குள்ள போவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டென்மார்க்கோட ஒரு டீம் வந்து நம்ம முதலமைச்சர வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மத்த செய்தித்தாள்கள்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்மார்க் அரசாங்கமும், தமிழகத்தினுடைய மின் வாரியமும் ஒரு ஒப்பந்தத்த வந்து போட்டிருக்காங்க. எதற்கான ஒப்பந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜிக்காக. ஓகேவா? ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி. அது என்ன ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்ஷோர், ஆஃப்ஷோர் 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஆன்ஷோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நிலத்தில அந்த விண்ட் மில்ஸ் வைக்கிறது வந்து ஆன்ஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே ஆஃப்ஷோர்னா அப்ப என்னது? கடல்ல வந்து கடலுக்குள்ள நம்ப அந்த விண்ட் மில்ல வைக்கிறத வந்து ஆஃப்ஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அத சரியான முறையில பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்மளோட ரெனிவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலினுடைய உற்பத்தி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாகும். சரியா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டென்மார்க்க ஓட ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கோம். சரியா? இது முன்னாடியிலிருந்தே பிளானிங்ல இருந்த ஒரு விஷயம் தான். தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தப்ப கூட டென்மார்க் வந்து அவங்கள அசிஸ்டன்ஸ் தரோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப, அ நமக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிறுவு திறன்ல இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டில 4த் பிளேஸ்ல இருக்கோம். அதே மாரி ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன்லயும் நம்ம 4த் பிளேஸ்ல தான் இருக்கோம். இந்தியாவுல இந்த ஆஃப்ஷோர் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு குஜராத், இன்னொன்னு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இனிஷியல் ஸ்டெப்ப எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கடலுக்கு நடுவுல இந்த விண்ட் மில்ல வச்சு, அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இங்க டென்மார்க்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நேத்து பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் பாடல ரிலேட் பண்ணி அ லோக்சபால எதிர்க்கட்சிகளும், ஆளுங்கட்சிக்கும் வந்து ஒரு பெரிய வாக்குவாதம். ஓகேங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அத நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் நவம்பர் 7, 1875ல உருவாக்கப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு பாடல். யாரால எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவரு தான் வந்து எழுதியிருப்பாரு. இல்லையா? சோ இந்த பாடல் வந்து 150 வருஷங்கள் 150த் ஆனிவர்சரியா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்ப வந்து லோக்சபால எல்லாம் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? சோ இனிஷியலா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்த பாடல எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆனந்த் நாவல்ல 1882ல வெளியாயிருக்கும். ஓகேவா? அத தாண்டி பார்க்கிறப்ப 1896ல காங்கிரஸ் மாநாட்டுல முதல்ல இந்த பாடல் வந்து பாடப்படுது. இந்த காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்துச்சு அப்டின்னா, கல்கத்தாவுல நடந்திருக்கும். அந்த அந்த கல்கத்தால நடந்த காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருந்தது யாருன்னா, ரஹ்மத்துல்லா சயானி. ஓகேங்களா? ரஹ்மத்துல்லா சயானி அவர் தான் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. சோ இந்த பாடல முதல்ல காங்கிரஸ் மாநாட்டுல பாடுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர். அவரு தான் ஒரு டியூன போட்டு பாடியிருப்பாப்ல. சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாடியிருப்பாரு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும் இந்த ஒரு வரிசையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப 1937ல அ நமக்கு காங்கிரஸ் மாநாடு ஃபைஸ்பூர்ல வந்து நடந்திருக்கும். இந்த ஃபைஸ்பூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா நேரு. சோ அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பாடலாக, ஓகேவா? காங்கிரஸ் கட்சியோட நேஷனல் சாங்கா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா தான் ஜான்வரி 24, 1950 என்ன ஆயிருக்கும்னா, இந்தியாவோட நேஷனல் சாங்கா என்ன வந்திருக்கும்? வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்திருக்கும். தேசிய பாடல்னா வந்தே மாதரம், தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம்னா தான் ஜனகணமன அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்ப நேத்து லோக்சபால இதனால என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட ஒப்பீனியன பேஸ் பண்ணி நேத்து லோக்சபால ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சு. மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, டிசம்பர் 2, 1905ல அவரு இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற நாளிதழ எழுதியிருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. அந்த இந்தியன் ஒப்பீனியன் நாளிதழ்ல காந்திஜி என்ன பேசுறாப்ல அப்டின்னா, சுவதேசி இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு எழுச்சிமிக்க ஒரு பாடலாக இருக்கிறது இந்த வந்தே மாதரம். பல இந்திய மக்களினுடைய உணர்வுகள பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கு.
ஸோ, லட்சக்கணக்கான மக்கள் சுதேசி கூட்டங்கள அட்டெண்ட் பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில பாடுறப்ப, அது தேசிய பற்று ஐ மீன் அந்த நேஷனல் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த ஒரு பாடல் இந்தியாவுடைய தேசிய கீதமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன யார் குடுத்திருப்பார்ன்னா, காந்திஜி இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையில வெளியிட்டிருப்பாரு. ஸோ காந்திஜியோட ஒப்பீனியன்க்கு மாற்றாக காங்கிரஸ் வந்து இத நேஷனல்ஸ் ஆந்தமா கொண்டு வராம, நேஷனல் சாங்கா கொண்டு வந்துட்டாங்க. தேசிய கீதம்க்கு பதிலா தேசிய பாடலாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத தாண்டி பார்த்தா, இஸ்லாமியர்களுக்காக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, நெறைய விஷயங்கள இந்த பாடல்ல மாத்திட்டாங்க. நெறைய விஷயங்கள விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. அது என்ன கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பெங்காலி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற அந்த ஒரு மொழியில எழுதப்பட்டிருக்கும். அந்த பாடல பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, முதல் 2 பேராகிராஃப் வந்து நமக்கு பொதுவா இந்திய மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்துக்கள தெரிவிச்சிருக்கும். 3வது பேராகிராஃப், 4வது பேராகிராஃப் எல்லாமே பார்க்கிறப்ப, ஹிந்து கடவுள்கள பத்தின விஷயங்கள் தான் நெறைய இருக்கும். உதாரணத்துக்கு துர்கா வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா, துர்கா அப்படிங்கிற கடவுள் வந்து முக்கியமான கடவுள். அது மாரி லக்ஷ்மி அப்படிங்கிற கடவுள பத்தின கன்டென்ட் எல்லாமே இந்த 3 பேராகிராஃப், 4த் பேராகிராஃப்லருந்து வர ஆரம்பிக்கும். அதனால காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அ மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், ஆச்சாரிய தேவா, ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர் இவங்கெல்லாம் இருக்கிற மாரி ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கும். இந்த பாடல நம்ம என்ன செய்யலாம்? இந்திய மக்களுக்காக இந்த பாடல கொண்டு வரணும்னா, அப்ப முதல் 2 பேராகிராஃப் மட்டும் நம்ப எடுத்துக்கலாம். மீதி பேராகிராஃப் வந்து நம்ப விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் 1937ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பாடலாகவும், ஜனவரி 24, 1950ல இந்தியாவுடைய தேசிய பாடலாகவும் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது அந்த 2 பேராகிராஃப் மட்டும் வச்சு அடாப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி வந்து சமரசம் பண்ணிட்டாங்க. முகமது அலி ஜின்னா கிட்ட வந்து காங்கிரஸ் சமரசம் பண்ணி தான் இந்த மாரியான விஷயங்கள பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. இது அரசியல் நோக்கத்துக்காக வச்ச ஒரு குற்றச்சாட்டு தான். அத தாண்டி பார்க்கிறப்ப, தமிழ்நாட்டோட இந்த வந்தே மாதரம் பாடல ரிலேட் பண்ணோம்னா, நமக்கு வ.உ.சி. அவர்கள் அந்த காலியா லாவோ அப்படிங்கிற ஷிப்ல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற எழுத்துக்கள பொறிச்சிருப்பார். ஐ மீன் அ இ ஐ ஐ மீன் அத இது பண்ணியிருப்பார். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதியார் அவர்கள் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலோட ரிலேட் ஆயி வரக்கூடிய கன்டென்ட். சரியா? சோ, இன்னைக்கு செய்தித்தாள்ல இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.